இப்போ மேசம் அப்படின்னா முதன்மையான ஒரு ராசி ஃபஸ்ட்டு, அதுதான் அந்த ராசியில் முதன். அப்போ இந்த குரு பெயர்ச்சி அந்த மேசத்துக்கு இவ்வளவு நாட்களாக 1 வருட காலங்கள் குரு ஒரு ராசியில் நிற்பார். அதன்படி மேச ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு நின்னார். அப்போ இந்த 2ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துலையும் யாருக்காவது இருந்தால் அவங்களுடைய வேலைகள் எந்த ஒரு கிரகமும் பயிற்சி ஆகும்போது ஒரு 19 நாட்களுக்கு முன்பே அதோடைய பலாபலனை அவங்க கொடுத்துருவாங்க. அப்போ இந்த பயிற்சிக்கு முன்பே அவங்களுக்கு என்ன அப்படின்னா அதுக்குண்டான ஆயத்தம் எல்லாமே நடந்துடும். நம்ம இங்கே போகணும், இங்கே வரணும் அப்படிங்கிறதுலாம் அவங்க ஒரு சரிவர அவங்களுக்கு விஷயங்கள் நடக்கும். அதில் சில தடங்கல்கள் என்ன நடக்கும் அப்படின்னா, வீட்டில் பூஜை அறையிலையோ இல்லை வீட்டு வாசல்லையோ 2 கடுகு எண்ணெய் தீபம், ஒரு அகல் விளக்கில் 2 கடுகு எண்ணெய் தீபம், அது என்னென்னா அரச மரம் இல்லாட்டி ஆலமரத்தோட இலையில் அந்த விளக்கு ஏற்றி கடுகு எண்ணெயில் பச்சை கற்பூரம் போட்டு தீபம் ஏற்றி வந்தாங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு இப்போ நீங்கள் ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இந்த சனி பயிற்சி காலத்தில் விரயத்தில் இருக்கும். சுப விரயம் பண்ணணும். என்ன பண்ணணும்? காரு வாங்கலாம், வீடு கட்டலாம். ரியல் ஒன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த 2025க்கான குரு பெயர்ச்சியில் ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்னென்ன பலன்கள் இருக்குது, என்னென்ன தடைகள் வரப்போகுது, இல்லை அந்த தடைகளுக்கான பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்றது எல்லாத்தையும் பிரசன்ன ஜோதிடர் டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீ மேடம் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். முதல்ல மேஷம்ல இருந்து ஆரம்பிப்போம் மேம். மேஷ ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி 2025 வரப்போகிற குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும்? குரு பெயர்ச்சி அப்படின்னாவே எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பெயர்ச்சி. எனக்கு ராசிக்கு நல்லா இருக்கா, மற்ற ராசிக்கு நல்லா இருக்கா, இல்லை நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் எந்த மாதிரி பலன்கள் அப்படின்னு கண்டிப்பாக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது தான். இப்போ மேசம் அப்படின்னா முதன்மையான ஒரு ராசி ஃபஸ்ட்டு, அதுதான் அந்த ராசியில் முதன். அப்போ இந்த குரு பெயர்ச்சி அந்த மேசத்துக்கு இவ்வளவு நாட்களாக 1 வருட காலங்கள் குரு ஒரு ராசியில் நிற்பார். அதன்படி மேச ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு நின்னார். அப்போ இந்த 2ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துலையும் யாருக்காவது இருந்தால் அவங்களுடைய வேலைகள் தடங்கள் இல்லாமல் இருக்கும். அப்போ இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருக்கு 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. அப்போ இந்த 3ஆம் இடம் அப்படின்னு புதன் வீட்டுக்கு தான் போகிறாரு. குரு பகவானுக்கு இது 11ஆம் இடம். அப்போ குரு பகவான் 11ஆம் இடம் போது நல்ல லாபத்தை தான் பண்ணுவார். இப்போது என்னென்னா, ஒரு தடங்கள் ஆகிட்டு இருக்கு, எனக்கு வீடு கட்டுறது, ஒரு வண்டி வாங்கினது, தொழில், எங்கேயாவது வெளிநாடு போகிறது, இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் இந்த பயிற்சிக்கு முன்பே, இப்போ நம்ம மே மாதம் 14ஆம் தேதின்னு சொல்கிறோம், அவருக்கு இந்த ஏப்ரல்லேயே அவருக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு கொடுத்துரும். ஏன் அப்படின்னா, எந்த ஒரு கிரகமும் பயிற்சி ஆகும்போது ஒரு 19 நாட்களுக்கு முன்பே அதோடைய பலாபலனை அவங்க கொடுத்துருவாங்க. அப்போ இந்த பயிற்சிக்கு முன்பே அவங்களுக்கு என்ன அப்படின்னா அதுக்குண்டான ஆயத்தம் எல்லாமே நடந்துடும். நம்ம இங்கே போகணும், இங்கே வரணும் அப்படிங்கிறதுலாம் அவங்க ஒரு சரிவர அவங்களுக்கு விஷயங்கள் நடக்கும். அதில் சில தடங்கல்கள் என்ன நடக்கும் அப்படின்னா, சனி பகவானுடைய பயிற்சி. இப்போ இந்த சனி பகவானுடைய பயிற்சி நடக்கும்போது 12ஆம் இடமா அந்த சனி பகவான் வந்துடுவார். அதனால குருவோடைய அமைப்பு நல்லா இருந்தாலும் சனிங்கிறது கொஞ்சம் தாமதத்தை கொடுக்கும். அப்போ இவங்க இது கூடிய பார்த்தீங்கன்னா இந்த 1 வருஷத்துக்குள்ளேயே ராகு கேது பயிற்சி நடக்குது. இந்த ராகு கும்பத்துக்கு வராரு, கேது சிம்மத்துக்கு வராரு. அப்போ மேசத்துக்கு சிம்மம் 5ஆம் இடம். அப்போ கேது பகவான் அங்கே வரும்போது குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியமாக இருக்குது. பூர்வீக சொத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா இந்த குரு பகவானோட அனுகிரகத்தினால அது மாறும். புரியுதுங்களா? சனி பகவானுடைய அந்த விரயத்தினால சுப விரயம் செய்யணும். அப்போ சுப விரயம்னா என்ன? யாருக்காவது ஒரு தானம் கொடுக்கறது, ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிறது. இந்த கோயிலுக்கு நான் ரெகுலராக தானம் கொடுக்குறேன், அன்னதானம் பண்ணுறேன், அப்படிங்கிற முதியோர்களுக்கு நான் ஏதாவது ஒரு உதவி செய்கிறேன், ஒரு குழந்தையாவது நான் படிக்க வைக்கிறேன். இந்த மாதிரி பண்ணும்போது இந்த வருஷத்தில் இருக்கக்கூடிய 3 பயிற்சிகளுமே இவர்களுக்கு நன்மை செய்யும். மெயினான விஷயம் இவர் என்ன பண்ணணும்னா, நான் யாருக்கும் வண்டி கடன் கொடுக்கக்கூடாது. இப்போ இந்த ஓட்டிட்டு போ அப்படிங்கும்போது அதில் சில தாக்கங்களை உண்டு பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் இவங்க செய்யக்கூடிய வழிமுறை கண்டிப்பாக குலதெய்வம் தான். அடுத்தது வீட்டில் பூஜை அறையிலையோ இல்லை வீட்டு வாசல்லையோ 2 கடுகு எண்ணெய் தீபம், ஒரு அகல் விளக்கில் 2 கடுகு எண்ணெய் தீபம், அது என்னென்னா அரச மரம் இல்லாட்டி ஆலமரத்தோட இலையில் அந்த விளக்கு ஏற்றி கடுகு எண்ணெயில் பச்சை கற்பூரம் போட்டு தீபம் ஏற்றி வந்தாங்கன்னா இவங்களுக்கு அற்புதமான ஒரு பலன் கொடுக்கும். அப்போ மேசம் அப்படின்னாவே திருச்செந்தூர் முருகன். ஓகே, அப்போ இந்த திருச்செந்தூர் முருகனையும்
பழமுதிர் சோலையில் இருக்கக்கூடிய முருகனையும் வருஷத்துக்கு ஒரு முறை இவங்க பார்த்துட்டு வரணும். அப்போ இவங்க ராசிக்கு நட்சத்திரத்துக்கு திதிக்குன்னு ஒவ்வொரு கோயில்கள் இருக்குது. அந்த கோயில்கள் அல்லாமல் முருகனை வழிபடுவது இவங்களுக்கு சிறந்த ஒரு பலன். இவங்களுக்கு வீட்டுக்கும் இவங்களுடைய சந்ததிக்கும் இது எல்லாமே கொடுத்துரும். இந்த குரு பயிற்சியில் கொஞ்சம் பொருட்கள் திருட்டு போகக்கூடிய அமைப்பு இருக்குது. புதன் மறையும், ஆனால் நிறைந்த பலன் கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கே இந்த சனி பகவான் எங்கே மறைஞ்சிருக்காரு அப்படின்னா மீனத்தில். நீரில் ஏதாவது போட்டால் நம்ம அவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியாது. ஓகே, அதனால தான் சில பொருட்கள், அது என்ன மாதிரி பொருட்கள்னா ரிங்கு, வளையம், செயின், நம்மளுக்கு வளைஞ்சு இருக்கக்கூடிய பொருட்கள். ஏன்னா அவர் வளையம், பொன்னவன்கிறவர் வளையம். அப்போ அந்த வளையத்துக்கு உண்டான ஏதாவது தங்கம், வெள்ளி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஓகே மேம், இவ்வளவும் நல்ல விஷயங்கள் இருக்கு. ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள்ல தடைகள் இல்லைன்னா காரியங்கள்ல தடைபடுறது அப்படின்றது ஏதாவது இருக்குங்களா? இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு இப்போ நீங்கள் ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த சனி பயிற்சி காலத்தில் விரயத்தில் இருக்கும். சுப விரயம் பண்ணணும். என்ன பண்ணணும்? காரு வாங்கலாம், வீடு கட்டலாம். இன்வெஸ்ட்மெண்ட் டபுள் ஆக்கும். அது நம்மளுக்கு விரயம் கிடையாது. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஒரு தொழில் தொடங்கக்கூடாது. இருக்கிறத வச்சு அவங்க செய்யணும். பார்ட்னர்ஷிப் இப்போதைக்கு போகும். இப்போ இருக்கிற பார்ட்னர்னா ஓகே, இல்லை அப்படின்னா பார்ட்னர்ஷிப் போகிறது தப்பு. அடுத்தது, நான் வெளிநாடு போகிறேன் அப்படின்னா இந்த காலம் தொழிலுக்கு போகலாம், படிப்புக்கு போக முடியாது. அப்போ தொழிலுக்கு போனால் நீங்கள் நினச்ச தொழில் அங்கே நடக்குமா அப்படின்னா அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்காது. ஆனால் போகலாம், சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் திரும்பி வர மாதிரி இருக்கும். இந்த தடங்களுக்கு தான் நம்ம இந்த மாதிரி தீபம் ஏற்றணும். குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக வேணும். ஏன்னா மேசம்ங்கிறது ஆண்மகன். அப்போ ஒரு ஆண்மகன் அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருந்தா, ஏன்னா சூரியன் அந்த இடத்துல உச்சமாகிறாரு, அந்த இடத்துல சனி பகவான் நீசமாகிறாரு. அப்போ அந்த இடத்துல சனி பகவானும் நல்லபடியாக இருக்கிறாரு. அப்போது ஒரு ஆண்மகனுக்கும் ஒரு தந்தைக்கும் முரண்பாடு அங்கே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்போ அதை அவங்க சரிவர கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க அப்பாவோட ஆசீர்வாதம் அவருக்கு நேரடியாக கிடைச்சிரும். பயிற்சி அந்த நேரத்தில் அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் மேடம்? இப்போது அவங்களோட குடும்ப வாழ்க்கைன்னு இருக்கும் இல்லைங்களா, கணவன் மனைவி அந்த மாதிரி இருப்பாங்க, அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? கண்டிப்பாக ஒற்றுமையாக இருக்கும். இவ்வளோ நாட்கள் கூட ஏதோ ஒரு சண்டை சச்சரவு, ஒரு ஒற்றுமை இல்லாமல் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் புதன் என்ன பண்ணுவார் அப்படின்னா தெளிவு. புதன் என்றால் தெளிவு. இப்போ நல்லா தெளிவான யாராவது பேசுகிறாங்க அப்படின்னா புதன் ஆதிக்கத்தில் இருப்பாங்க. நல்ல சிந்தனையோடு இருக்காங்கன்னா குருவோடைய ஆதிக்கத்தில் இருப்பாங்க. அப்போ தெளிவும் சிந்தனையும் சேர்ந்த ஒரு விஷயம் வந்துடுது இல்லையா. அடுத்தது முருகன் என்றால் அழகான வாழ்க்கையை கொண்டு போயிடுவாங்க. ஓகே மேம், இப்போ இந்த குரு பெயர்ச்சிக்கான பலன்களை நீங்கள் சொல்லிட்டீங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறமே நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ராகு கேது பெயர்ச்சியும் வருது. அது இந்த குரு பெயர்ச்சிக்கான அந்த பலன்கள் அந்த விஷயங்களே ஏதாவது பாதிப்பு இருக்குமா, இல்லைன்னா நல்ல விஷயங்களாகவே போயிடும்? எப்படின்னா இது பொதுவான கருத்து. இப்போ நம்ம மேசத்துக்கு 5ஆம் இடத்துல கேது வராரு. குழந்தை தாமதமாகும். யாருக்காவது கல்யாணம் ஆயிருந்தா, இல்லை திருமணம் தாமதமாகும். ஓகே, அப்போ என்ன அப்படின்னா அந்த ஜாதகக்காரோடைய லக்னத்துக்கு இந்த கேது பகவான் எத்தனாம் இடத்துல இருக்காரு. இப்போ எல்லாருமே மேசம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அப்போ அவருக்கு லக்னம் எங்கே இருக்குது, நம்ம ராசியை பற்றி தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்போ லக்னத்துக்கும் அங்கே ஒரு கணக்கு இருக்குது. அதே கேது பகவான் எந்த சாரத்தில் வேலை செய்கிறாரு. இப்போ கேது பகவான் நல்ல ஒரு கிரகத்துடைய சாரத்தில் வேலை செஞ்சுட்டாருன்னா இதோடைய பாதிப்பு குறைவு. இப்போ பாப கிரகங்களான ராகு இவங்க சாரத்துலலாம் வேலை செஞ்சாருன்னா அந்த சாரம் தான் வேலை செய்யுமே ஒழிய இந்த கேது பகவானோட ஆதிக்கம் கம்மியாயிடும். அப்போ சூரியனுக்கும் கேதுக்கும் என்ன அப்படின்னா ஒரு சில பகைகள் இருக்கும். ராகு கேது, சூரியன் கேதுக்கெல்லாம் ரொம்ப பகைகள் இருக்குது. அப்போ பின்னோக்கிறது, இப்போ அவங்களுக்கு ஒரு சொத்து வர மாதிரி இருக்குன்னா அது பின்னோக்கி போய் இந்த பயிற்சிக்கு அப்புறம் தான் அது வர மாதிரி இருக்கும். இப்போ அது அப்போ பொதுவான கருத்தாக தான் இருக்கும். அது நம்ம மேஷ ராசிக்கு ஒவ்வொரு ராசிக்கும் அது சம்பந்தமாகாது. ஒரு ராசிக்கு சம்பந்தமாகும். பர்டிகுலராக இப்போ நீங்கள் ஒரு ஊரில் இருப்பீங்க, நான் ஒரு ஊரில் இருக்கேன். இப்போ உங்கள் ஊர்லேருந்து ஒரு பஸ், இப்போ ஒரு டோட்டலாக ஒரு நம்ம ரயில்வே ஸ்டேஷன் வரணும் அப்படின்னா உங்கள் ஊரில் இருந்து வரக்கூடிய பஸ்ஸுக்கும் என்னுடைய ஊர்லேருந்து வர பஸ்ஸுக்கும் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது, டைமிங் இருக்குது இல்லையா. அப்போ ஒன்றோட ஒன்று இணையிறது அங்கே கணக்கே ஒழிய சேர்றது முன்ன பின்ன நம்மளுக்கு வரும். இப்போ நீங்கள் சொன்னீங்க குலதெய்வ வழிபாடு இதில் அவசியம், கண்டிப்பாக அதை அவங்க இந்த குரு பெயர்ச்சி நேரத்தில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது எந்த வழிமுறையில் பண்ணலாம் மேடம்? குலதெய்வத்தை அவங்க ஒரு ஆண் ஒரு வீட்டில் இப்போ 2 பெண்களாக இருந்துச்சுன்னா கூட பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு ஆண் மகன் இருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக வருஷத்துக்கு 2 முறை குலதெய்வ கோயிலுக்கு போகணும். இந்த குலதெய்வ கோயிலுக்கு அவங்க போகிறது என்ன வலிமை அப்படின்னா ஒரு முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் அந்த குடும்பத்துக்கு கிடைக்கும். அந்த குடும்பத்துடைய தலைவன் தானே மூத்த மகன் சொல்லுவாங்க. அப்போ அந்த மகனுக்கு அடுத்த சந்ததிகள்னு
ஒரு ஆண்மகனை தான் நம்ம சொல்கிறோம். அப்போ அவங்களோட சந்ததிகளை இந்த முன்னோர்கள் வழிநடத்தி செல்வாங்க. அப்போ அவங்களுக்கு தீராத ஒரு பிரச்சனை, நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு சங்கடங்கள் எல்லாமே குலதெய்வ கோயிலுக்கு போகிறப்ப தீர்ந்துடும். அங்கே போனாவே கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு தான் வருவாங்க. அப்புறம் தான் அவங்க வந்து எந்தெந்த கோயிலுக்கு போனாலும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும். ஒரு நாளைக்கு காலையில் இந்த மேசராசிக்காரங்க காலையில் வீட்டில் இருந்து கிளம்பும் போதே குலதெய்வத்தை பேரை கண்டிப்பாக ஒரு 9 முறையாவது சொல்லணும். அப்புறம்தான் அவருடைய இஷ்ட தெய்வம் என்ன அவங்களுக்கு தெய்வமா அந்த மாதிரி ஒரு வழிபாடு செஞ்சுக்கலாம். இதுவே பெண் குழந்தையா அந்த இப்போ நீங்கள் ஆண் குழந்தைக்கு சொன்னீங்க, பெண் குழந்தைக்கு இந்த மேஷராசி இருக்கவங்க அந்த மாதிரி குடும்பம் கல்யாணம் ஆகாத வரைக்கும் அவங்களுக்கு அதுதான் குலதெய்வம். அப்போ அவங்களும் போயிட்டு வரப்ப நல்ல கணவன் கிடைக்கும், நல்ல குழந்தை பாகியம், நல்ல ஒரு மாமியார் மருமகள், நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை அவங்களுக்கு ஃபியூச்சர் நல்லபடியாக இருக்கிறதுக்கு அந்த குலதெய்வம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இவ்வளவு நேரம் இவ்வளோ சுவாரஸ்யமான விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி மேடம். நன்றி.